சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சிவாய நம. 2026 கன்னிராசிக்கு கண்டகச்சனியா சனீஸ்வர பகவான் வராரு. கன்னிராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய பண்புள்ள ஒரு ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் கன்னிராசிக்காரங்க. பல மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் நீங்கள் தான். தான் வாழ்க்கையை தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான். தன்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உத்தம புதல்வர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் தான். கண்டகச்சனினாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்க தாங்க. ராசிக்கு 7வது வீட்டில் சனீஸ்வரன் பகவான் இருக்கிறனால உங்களுடைய திருமணத்தில் தான் பிரச்சனை வரும். அதாவது காதல் பண்ணிங்கன்னா ஏமாறுவீங்க. வயதுக்கு முதிர்ந்த தோற்றம் உடைய ஒரு ஆண் கிடைக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் ஆண் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இல்லை ஏற்கனவே திருமணமாகி ஏமாத்தின ஒரு ஆண் கிடைக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இல்லற வாழ்க்கையில், இந்த இல்லற வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் தெளிவான டிசிஷன் எடுத்து உங்கள் ராசிக்கு ஏற்ற ஒரு அமைப்பில் ஒரு இல்லறத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமை தான். ஏன்னா நீங்கள் சித்தர் ஜாதகம், பெண்களாக பிறந்தீங்கன்னா சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம், இப்படியாம்பட்ட ஒரு நேரம் நடக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 7வது வீட்டில் மீன ராசியில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிறதுக்கு உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் அமைகிறதுக்கெல்லாம் ஒரு குறை கிடையாது. மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சொல்லப்போனால் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்தி தான் தீரணும். ஏன்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக பிறந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் குன்றக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மையை பார்த்து அடுத்தவன் இல்லை, உங்கள் சொந்த பந்தம் தான். சொந்த பந்தமே சூனியம் வைக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான தருணங்கள்லாம் இந்த 2026 கண்டக சனியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஆயுஷை குறைச்சி கொடுக்கக்கூடிய தருணங்கள் அடுத்தவங்க செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. பயப்படாதீங்க. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. தலைமுடி மட்டும்தான் கொட்டும். கண்டகச்சனியும் ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். அதனால் முறையான வழிமுறைகளை பண்ணுங்க. பல தானங்கள் பண்ணுங்க. கோயில்களுக்கு நிறைய செலவு பண்ணுங்க. அந்த கோயில்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கறது, திரி வாங்கி கொடுக்கறது, ஒரு அன்னதானம் பண்ணுறது, சாமிக்கு அலங்கார அபிஷேகத்தையும் பாருங்க, அலங்காரத்தையும் பாருங்க. ஒன்றும் பண்ணாது கண்டகச்சனி. மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் ஒரு 60 வயசு 65 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆகாது. உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக நீங்கள் இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. சொல்லப்போனால் பண்புள்ள ஜாதகம் நீங்கள் தாங்க, படித்த ஜாதகமும் நீங்கள் தான். இப்படி பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மதர் தெரேசா, அன்னை மதர் தெரேசாவுடைய குண நலல்கள் பெற்ற ஒரு ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க தான். அந்த ராசிக்காரங்களுக்கே கண்டகச்சனி வரும்போது அப்போ சனீஸ்வர பகவான் கர்ம பலனை அனுபவிக்க பிறக்கக்கூடிய தருணம் உண்டு.
மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. பயப்படாதீங்க. கன்னிராசிக்கார ஆண்களும் இரு தாரத்துக்கு உண்டான தோஷம் உடைய ஒரு தன்மையும் உண்டு. தாரம் கேட்குறது நிற்காது. ரெண்டாவது தாரம் அமையக்கூடிய தருணங்கள் உங்களுக்கெல்லாம் இருக்குது. பல பேருக்கு திருமணம் நடந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அமைப்பு ஏறக்கூடிய நேரம் இதுதான். மேன்மை அடையக்கூடிய போகிறீங்க 2026. பயப்பட வேண்டாம். உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்கள், மாற்றமே ஏற்படும். சிவாய நம. 2026 சனிப்பெயர்ச்சி. சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான். நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாக இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுக்கையாக இருக்கக்கூடிய படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்துல தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க, சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயிலில் அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ், உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க பயம் போச்சு. மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க, உங்க தலையெழுத்தே மாறும். சனீஸ்வரன் பகவான் இந்த 2026 12 ராசிகளையும் சாதகமா பாதகமா இருக்காரு. சாதகமா ஆனாலும் சரி, பாதகமா ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை
எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.